போனுக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆகி இருக்கேன். சரியா சொல்லணும்னா ரொம்ப அடிக்டிவ். கொஞ்ச நேரம் போன் கையில இல்லைன்னா கூட ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே இருக்கும். மைண்ட் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் ஆகும். ஆனா இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி லாஸ்ட் 1 வீக்ல என்னோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணி இப்படி இருந்த என்னோட ஸ்கிரீன் டைமை இப்படி ஆக்குனேன். நான் என்னோட போன் யூசேஜை குறைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணேன்னு இந்த வீடியோல சொல்ல போறேன். போன் யூசேஜை கம்மி பண்ணணும்னு ஸ்ட்ரெயிட்டா போனை தொடவே கூடாது, எல்லா ஆப்ஸையும் டெலீட் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணிடாதீங்க. பிகாஸ் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, போனை ஃபோர்ஸ் பண்ணி அவாய்ட் பண்ணீங்கன்னா திரும்ப அந்த போன் உங்க கையில கிடைக்கும் போது இன்னும் அதை ஓவரா தான் யூஸ் பண்ண போறோம். சோ இந்த டைம் வேற அப்ரோச் எடுக்க போறோம். போனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு உங்க டைம்ல போனுக்கு பதிலா ஹாபிஸை ரீப்ளேஸ் பண்ணிருங்க. அண்ட் சைட் பை சைட் போன் அடிக்ஷன் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ரிசர்ச்ல இருந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன். ஒரு நார்மல் பர்சன் ஒரு நாளைக்கு 6 hours 40 minutes ஸ்கிரீன் முன்னாடி இருக்கிறதா சொல்றாங்க. அதுல மெஜாரிட்டி போன் தான். சிம்பிளா சொல்லணும்னா முழிச்சிட்டு இருக்க டைம்ல 40% ஸ்கிரீன்லயே போயிடுது. இப்போ நீங்க இன்னும் 50 years இருப்பேன்னு இமேஜின் பண்ணுங்க. அந்த 50 yearsல நியர்லி 20 years ஸ்கிரீன் பார்த்துட்டே போயிடும். அதனாலதான் சொல்றேன், போன் அடிக்ஷன் அவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம். நாம எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். சும்மா இன்ஸ்டா செக் பண்ணலாம்னு ஓபன் பண்ணிருப்போம். அப்படியே ரீல்ஸ் போய் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணா 1 hour எப்படி போகுதுன்னே தெரியாது. இது நடக்கிறதுக்கான ரீசன் அட்டென்ஷன் எக்கானமி. சிம்பிளா சொல்லணும்னா டெக் கம்பெனிஸ்க்கு நம்மளோட அட்டென்ஷன் தான் ப்ராஃபிட். சோ அந்த கம்பெனிஸோட கோலே நம்மள அந்த ஆப்ல இருந்து வெளியே வராம பாத்துக்கிறது தான். அதுக்கு தான் அவங்கள்ட்ட ஒரு சூப்பர் வெப்பன் இருக்கு, இன்ஃபைனைட் ஸ்க்ரோல். நீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணாலே தெரியும், அதுல லாஸ்ட் பேஜ்னு ஒன்னு கிடையவே கிடையாது. ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஓகே தியரி தான். நான் பிராக்டிக்கலா லாஸ்ட் 1 வீக்ல என்னென்னலாம் என் லைஃப்ல சேஞ்ச் பண்ணேங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போன்ல நான் என்னென்னலாம் பண்றேன்னு லிஸ்ட் எடுத்தேன். அதுல டாப் யூடியூப் தான். ஆவரேஜா ஒரு நாளைக்கு 3 to 4 hours யூடியூப்ட போகுது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் பத்தி சொல்லவா வேணும், அப்புறம் வாட்ஸ்அப், சாட் ஜிபிடி எல்லாம். ஆனா ஹானஸ்டா சொன்னா ப்ராப்ளம் எல்லாமே யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் தான். நான் யூடியூப்ல என்னெல்லாம் பாக்குறேன்னா vlogs, பாட்காஸ்ட். இதுல எனக்கு புரிஞ்சது என்னன்னா, நான் யூடியூப் ஓபன் பண்றதுக்கு என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் இல்ல, இன்ஃபர்மேஷன் ஹங்கர். ஏதோ புதுசா தெரியணும், புதுசா ஏதாச்சும் கத்துக்கணும்னு அந்த ஹங்கரை சாட்டிஸ்ஃபை பண்ண வீடியோ பாக்குறதுக்கு தான் ஈஸியா இருக்கு. சோ இதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் புக்ஸ். நான் முன்னாடியில இருந்தே புக் படிப்பேன். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு சென்டென்ஸ் படிச்சாலே நெக்ஸ்ட் செகண்ட் போன் பார்க்கணும்னு தோணும். அதனால போனை கொஞ்சம் தூரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கும் போனுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தாதான் போக்கஸ் கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் 2 days ஸ்மூத்தா போச்சு. ஜிம், ரீடிங்னு ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனா நான் ஒரு பேட்டர்னை நோட்டீஸ் பண்ணேன். போன் யூசேஜ் ஃப்ரீ டைம்ல மட்டும் இல்ல, 2 ஆக்டிவிட்டிஸ்க்கு நடுவில் உள்ள கேப்ல கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 நிமிஷம் தானே அப்படின்னு நம்ம சிம்பிளா நினைப்போம். ஆனா போன் யூசேஜ்னால அந்த 2 நிமிஷம் 10 ஆகிடுது. அந்த 10 நிமிஷம் டே ஃபுல்லா ஆட் ஆகும் போது அது ரொம்ப பெரிய டைமா ஆகிடுது. இதுதான் போன் அடிக்ஷனோட ரொம்ப பெரிய டேமேஜ். நாம சும்மா தானே பாத்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா இது நம்மளோட டைமை ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இருக்கு, நோமோபோபியா. இதோட மீனிங் போன் இல்லாம இருக்கிறப்போ ஒரு பயம் வரும்ல, அதுதான். நம்ம பாக்கெட்ல கை வச்சு பார்க்கும்போது போன் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல, அதேதான். ஒரு ஸ்டடியில பீப்புளை 2 குரூப்பா பிரிச்சு ஃபர்ஸ்ட் குரூப்ல உள்ளவங்கள்ட்ட போனை வாங்கி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிட்டாங்க. அவங்களால போனை பார்க்க முடியாது, ஆனா நோட்டிபிகேஷன் சவுண்ட் மட்டும் அவங்களுக்கு கேட்கும். இன்னொரு குரூப்ல உள்ளவங்கள்ட்ட போன் அவங்கள்ட்டே இருக்கும், ஆனா சைலண்ட்ல இருக்கும், எந்த நோட்டிபிகேஷன் சவுண்டும் கேட்காது. இப்படி செட் பண்ணி 2 குரூப்ல உள்ளவங்களோட பாடி ரியாக்ஷனை மெஷர் பண்ணாங்க. நோட்டிபிகேஷன் சவுண்ட் ஆன் பண்ணி போன் அவங்க கையில இல்லாதனால ஃபர்ஸ்ட் குரூப்க்கு ஆன்சைட்டி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, போன் அடிக்ஷன் வெறும் பேட் ஹேபிட் மட்டும் இல்ல, இது நம்மளோட பாடி ரியாக்ஷனையே ரொம்ப சேஞ்ச் பண்ணுது. அட்டாமிக் ஹேபிட் புக்ஸ்ல ஒரு சிம்பிளான ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஒரு ஹேபிட்டை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும்னா அதுல 4 விஷயம் இருக்கணும். ஆப்வியஸ், அட்ராக்டிவ், ஈஸி, சாட்டிஸ்ஃபைங். அதே போல ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்ணணும்னா அப்படியே ஆப்போசிட், இன்விசிபிள், அன்அட்ராக்டிவ், டிஃபிகல்ட், அன்சாட்டிஸ்ஃபைங். இதுல இருந்து என்னோட ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ண நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, போன் எப்போதும் நமக்கு இன்விசிபிளான இடத்துல இருக்கணும், அப்புறம் ஆக்சஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும். இந்த லாஸ்ட் 1 வீக்ல நான் லேர்ன் பண்ணது ரொம்ப சிம்பிள். போன்னாலதான் நான் கெட்டு போறேன், இல்லைன்னா நான் இம்ப்ரூவ் ஆயிடுவேன்னு போனை ஒரு எனிமி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. ஆனா எதனால போன் யூஸ் பண்றீங்கன்னு ஒரு ரீசனை புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிரெயின் டோபமைனுக்கு ஈஸியான ரூட்டை தான் தேடும், அதுதான் உங்க போன். அதை தான் இந்த டெக் கம்பெனிஸ்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கான சொல்யூஷன் ஒரு நல்ல சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஹாபிஸை ரீப்ளேஸ் பண்ணுங்க, போன் ஆக்சஸை கொஞ்சம் கஷ்டமாக்குங்க, 2 ஆக்டிவிட்டிஸ்க்கு நடுவில் உள்ள கேப்ல போனை தேடாம இருக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. நீங்க போனை எப்ப அதிகமா யூஸ் பண்றீங்க? நைட்லயா, மார்னிங்லயா, இல்ல ஒர்க்குக்கு நடுவுலையா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.